ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம நேத்தியே பார்த்தோம். அதாவது இந்த பாகவத புராணம், இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுல எப்படி பிரிச்சிருக்கார் சுகபிரம்மம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி அந்த வியாச முனிவர் அதை எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னா, முதல் 9 ஸ்கந்தங்கள்ல பெருமாளோட பல வகையான திரு அவதாரங்களையும் பாகவதர்களுடைய சரித்தத்தையும் சொல்லக்கூடிய ஸ்கந்தங்களாக இந்த முதல் 9 ஸ்கந்தங்கள் இருக்கும். அதுல 4வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிக சிறந்த பாகவத தோமரோட சரிதம் தான் துருவ சரித்தம் அப்படின்னு நமக்கு வருது. ஸ்ரீமத் பாகவதம் நிறைய பொக்கிஷங்களா இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதுல என்ன அப்படின்னா, பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனிதன், முதல் ஆண் யாரு அப்படின்னா ஸ்வயாம்புவ மனு அப்படிங்கிறவர் தான் பிரம்மாவால் முதலில் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டவர். அந்த ஸ்வயாம்புவ மனுவுக்கு 2 மகன்கள் இருந்தார். ஒருத்தர் பேரு பிரியவரதன், இன்னொருத்தர் பேரு உத்தானபவன். இந்த உத்தானபாதன் அப்படின்றவருக்கும் சரி, இந்த பிரிய விரதனுக்கும் சரி, இந்த ஸ்வயம்பன் மனு என்ன பண்ணார் அப்படின்னாக்க, அவர் தான் பூமியை ஆண்டு இருந்தார். அதனால அந்த பூமிய தன்னுடைய 2 மகன்களுக்கும் அவர் பிரிச்சு கொடுத்தார். அதன்படி பார்த்தாக்க இந்த பிரிய விரதனும் உத்தான பாதனும் பூமிய 2ஆ பிரிச்சு அவ ஆண்டு இருந்தா. உத்தான பாதனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் பெயர் சுனிதி. அவள் நீதியே தவறாமல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் சுனிதி தான் முதல் மனைவி. 2வது மனைவி சுருச்சி. சுருச்சி மேலதான் எனவோ அதீத பாசம் கொண்டவனாக இருந்தார் இந்த உத்தான பாதன். சுனிதிய அடியோட வெறுத்தான். ஆனா சுனிதிக்கு பிறந்த குழந்தையா ஒரு மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனாக திருவதாரம் பண்ணினது யாரு அப்படின்னா துருவன் அப்படிங்கிற அந்த பாலகன். சுருச்சிக்கு உத்தமன் அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, சுருச்சி உத்தான பாதனும் அந்த அரண்மனையில இந்த சிம்மாசனத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ சுருச்சியோட பையனான உத்தமன் ஓடி அவ அப்பா மடியில ஏறி உக்காரணும்னு ஆசையா உட்கார்றான். உடனே அப்பாவும் அந்த உத்தமன் சொல்லக்கூடிய மழலை மொழியெல்லாம் கேட்டு கொஞ்சி அந்த குழந்தையோட சிரிச்சு விளையாடிட்டு இருக்கார். இத தூரத்திலிருந்து சுனிதியோட பையனா இருக்கக்கூடிய 5 வயது நிரம்பிய பாலகனான துருவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கும் என்ன தோணித்து அப்படின்னாக்க, நாமும் நம்ம அப்பா மடியில போய் உக்காரணும், அப்பா கிட்ட நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நாமளும் நம்ம அப்பாட்ட சொல்லி காட்டணும். நாம சொல்லி காமிச்சோம் அப்படின்னா அப்பா நம்மளையும் பாராட்டுவார், நம்மளையும் கொஞ்சுவார் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த சிறுவன் துருவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்பா மடியில ஏறி உட்காரணும்னு ஆசையா ஓடி போறான். ஓடி போனதுமே இந்த சுருச்சி என்ன பண்றா அப்படின்னாக்க, ஏய் நில்லுடா, நீ உன் அப்பா மடியில ஏறி உக்காரத்துக்கு தகுதியே இல்லாத பையன். என்னதான் நீ ராஜாவோட பையனா பிறந்திருந்த அப்படின்னாலும் என்னுடைய வயத்துல நீ பிறக்கல இல்லையா அப்படின்னு கேக்குறான். அந்த சிறுவன் துருவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவ பேசவே அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியல. ஆனா ஏதோ ஒரு தன்னை அவமானப்படுத்துற மாதிரி அவ பேசுறான்றது மாத்திரம் தெரியுது. உடனே நான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்பா மடியில ஏறி உட்காரத்தானே ஆசைப்பட்டேன்னு அந்த குழந்தை சொல்லவும், அந்த சுருச்சி ஆனவள் சொல்றா, கிடையவே கிடையாது. அப்பா மடியில உட்காரத்துக்கான தகுதிங்கிறது என் வயத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தால் மட்டுமே தான் அது கிடைக்கும். அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, என்னுடைய வயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையாக நீ இருந்திருந்தால் இந்த ஜென்மத்துல உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அபாக்கியவத்தியான சுனிதியின் வயத்துல பிறந்த மகனா நீ மாறிட்ட இல்லையா. அதனால இந்த ஜென்மத்துல உங்க அப்பாவோட மடியில உட்காரக்கூடிய பாக்கியமே உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த துருவனுக்கு ரொம்ப அழுகையா வந்துருது. ஏன் இன்னும் அழுக ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, இத்தனையும் இந்த சித்தி பேசுறா, இதெல்லாம் கேட்டுண்டு இந்த அப்பா பேசாமையே இருக்காரே, நமக்கு இது சொல்றதுக்கு ஆளே இல்லையே, நமக்கு பரிந்து பேச ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுறது துருவனுக்கு. அதனால என்ன பண்றான் அப்படின்னா நேரா ஓடி போறான். அவ அம்மா கிட்ட ஓடி வரான். அம்மா கிட்ட ஓடி அழறான். அழுது அவ அம்மா கால்ல கட்டி புடிச்சுட்டு அழுன்னு அழறான். சுனிதிக்கு ஒண்ணுமே புரியல.
என்ன பண்றாவ அப்படின்னா, ஏன்பா அழற, என்ன ஆச்சு, ஏன் நீ அழற அப்படின்ட்டு கேக்குறா. கேட்டதும் அந்த குழந்தை சொல்றான், அம்மா அம்மா இந்த மாதிரி அப்பாவோட மடியில போய் ஏறி உட்காரணும்னு நான் பார்த்தேன். ஆனா சித்தி வந்து இந்த ஜென்மத்துல உனக்கு அந்த பாக்கியமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயமும் சொன்னாமாவா. என்ன சொன்னா தெரியுமா? நீ பெருமாளை நோக்கி காட்டுல போய் தவம் புரி. அப்படி நீ தவம் புரியும் பொழுது பெருமாள் உனக்கு கண் முன்னாடி வந்து தோன்றுவார். தோணும் பொழுது பெருமாள் கிட்ட நீ என்ன வரம் கேட்கணும் தெரியுமா? பெருமாளே, தெரியாத்தனமா இந்த ஜென்மத்துல நான் அபாக்கியவதியான சுனிதியின் மகனா பிறந்துட்டேன். அடுத்த ஜென்மத்துல ப்ளீஸ் பெருமாளே, நான் சுருச்சியின் மகனா பிறக்கக்கூடிய ஒரு வரத்தை எனக்கு கொடுன்னு நீ பெருமாளை வேண்டிக்கோன்னு வேற சித்தி சொல்லிட்டாமாட்டு அந்த குழந்தை அழுன்னு அழுததுமே சுனிதிக்கு என்ன சொல்லி தேத்துறதுன்னே தெரியல. ஓஹோ, அப்படியா அவ பண்ணினா, அப்படி இப்படிலாம் அவ அபாண்டமா சொல்லாம அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்டா அப்படின்னாக்க, சரிப்பா நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்டா. அந்த குழந்தை சொல்லிட்டு, அம்மா நான் ஒண்ணுமே சொல்லலம்மா, நான் பேசாம வந்துட்டேன்னு அந்த குழந்தை சொன்னதும் அவ அம்மா சொன்னா, சரிப்பா நீ வந்து என்ன ஆனாலும் சரி நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. அது என்ன அப்படின்னா, பெரியவாளை எதிர்த்து பேசாம வந்திருக்க பத்தியா. பெரியவாளை எதிர்த்து பேசாமல் இருப்பது, பொதுவாவே யாரையும் இகழ்ந்து பேசாமல் யார் இருக்கோமோ அவளுக்கு தான் என்னைக்குமே பெருமாள் துணை இருப்பார். அவ சித்தி சொன்னதுலயும் தப்பு இல்லையேப்பா. யாருக்கு நாராயணனை நோக்கி தவம் செய்யற பாக்கியம் கிடைக்கும்? இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டுமே தான் அந்த பெருமாளை நோக்கி தவம் புரியக்கூடிய வாய்ப்பு என்பதே நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு தவத்தை பண்ணு அப்படின்ட்டு தானே அவ உனக்கு சொல்லி இருக்கா. அதனால நீ கவலைப்படாத. நீ என்ன பண்ணுனா, காட்டுல போய் நாராயணனை நோக்கி தவம் பண்ணு. நிச்சயமா நாராயணன் உனக்கு பிரத்யக்ஷம் ஆவார். இத நான் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, உன்னுடைய தாத்தாவான ஸ்வயாம்புவ இருக்காரே, அவர் அந்த காலத்துல பூமியை ஆண்டுட்டு இருந்தார். அவர் வந்து அந்த பூமிய சிறப்பா ஆழ்வதற்கு காரணமாக இருந்தவரே நாராயணன் தான். அவர் ஒரு மிக சிறந்த நாராயண பக்தர். அதனாலேயே அந்த பெருமாளோட திருவருள் அப்படிங்கிறது உங்க தாத்தாவுக்கு பரிபூர்ணமா இருந்து பெருமாளே பிரத்யக்ஷமா உன் தாத்தாவுக்கே காட்சி கொடுத்திருக்கார். அதனாலேயே தாத்தா பூமியிலையும் நல்லபடியா ஆண்டு அந்த மோட்ச பிராப்தி என்பதும் உங்க தாத்தாவுக்கு கிடைச்சது. நாராயணன் அப்படின்றவர் சாதாரண பெருமாள் இல்லப்பா. மிக மிக ரொம்ப வந்து ஒரு வலிமை வாய்ந்த பெருமாள், காருண்யம் மிக்க பெருமாள். நாம என்ன கேட்டாலும் நாம கேட்கறதுல சத்தியமாம் இருந்தது, நாம கேட்கறது அப்படின்றது ஒரு நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னா நிச்சயமா அதை பெருமாள் நிறைவேற்றியே கொடுப்பார். ஒண்ணுமே இல்ல, இந்த உலகத்தை படைச்சு நம்மளெல்லாம் படைப்பு தொழில பண்ணிட்டு இருக்காரே இந்த பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனுக்கு எப்படி இந்த படைக்கும் தொழில் என்பது கிடைச்சது தெரியுமா துருவா? அவர் ஒரு தீவிர நாராயண பக்தர். எப்பொழுதுமே நாராயணரை நோக்கியே அவரும் தியானம் பண்ணிட்டே இருப்பார், தவம் பண்ணிட்டே இருப்பார். அதனாலேயே பெருமாள் என்ன பண்ணார், அந்த படைக்கும் தொழில அந்த பிரம்மதேவனுக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணினர். அப்படி பெருமாள் தன்னை நோக்கி தவம் புரிபவர்கள் அனைவரையுமே கை விடாதவர். அதனால நீ காட்டுக்கு போ, நம்ம சின்ன பையன் தானே, நமக்கு தவம் தியானம்லாம் பண்ண வருமானலாம் நீ நினைக்கவே நினைக்காத. பெருமாளை நோக்கி நீ தியானம் பண்ணு, தவம் பண்ணு. நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெருமாள் உன் முன்னாடியும் தோன்றுவார். அப்படி ஓ முன்னாடி தோன்றி பெருமாள் உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டா, நீ நான் சுருச்சியின் மகனா பிறக்கணும், சுனிதியின் மகனா பிறக்கணும் அப்படின்லாம் கேட்டுடாதப்பா. இருக்கிறதுலயே உயர்ந்த பதவியான அந்த பெருமாளின் மடியிலேயே அமரக்கூடிய ஒரு வரத்தை கேளுப்பா. உலகத்தின் தந்தையாகவே இருக்கக்கூடிய அந்த பெருமாளின் மடியிலேயே உட்காரக்கூடிய பாக்கியத்தை பெருமாளே நீதான் தரணும்னு கேட்டுக்கோ. தயவு செய்து அப்பா மடியில போய் உட்காரணும், இந்த மாதிரி நான் திரும்ப பார்க்கணும் அப்படின்லாம் வரம் கேட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைய வாழ்த்தி அனுப்பினாலாம் சுனிதி. சரின்னு அந்த குழந்தையும் என்ன பண்றது, சரி அம்மாவே சொல்லிட்டா, நாம அதனால என்ன பண்ணலாம், நாராயணரை நோக்கி தவம் புரிவதற்காக காட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு தைரியமா கிளம்பிட்டான். 5 வயது நிரம்பிய சிறுவனான துருவன். நாராயணனை தேடி செல்பவர்கள் எல்லாம் நாடி வரக்கூடியவர் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அது நாரத மகரிஷியாகத்தான் இருப்பார். சோ துருவன் வந்து பாதியில நடந்து வந்துட்டே இருக்கான். அந்த காட்டு பாதையில எதிர்த்தாப்புல பார்த்தா
நாராயண நாராயண நாராயணன் ஒரு திருநாமம் ஒலிச்சுட்டே வருது. அந்த நாராயண திருநாமத்துக்கு சொந்தக்காரராக அழகா அந்த மகதிங்கிற வீணையை மீட்டிக்கொண்டே நாரத மகரிஷி எதிர்த்தாப்புல வந்தார். நாரதரை பார்த்ததுமே துருவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய இரு கைகளையும் கூப்பியபடி நின்றான் துருவன். இந்த குழந்தைய பார்த்ததுமே நாரதர் அந்த குழந்தைய தூக்கி நிறுத்தி அவனோட தலையில தன்னுடைய கையை வச்சு தடவி கொடுத்தாராம். நாரதருடைய கை எப்படிப்பட்டது என்கிறார் தெரியுமா சுகபிரம்மம். அது எப்படிப்பட்ட கை அப்படின்னா அகநேன பாணினா அப்படின்றார். அகஸ் என்றால் பாவங்கள் அப்படின்னு அர்த்தம். அகக்னேன என்றால் அனைத்து பாவங்களையும் விலக்கி விடக்கூடிய அப்படின்னு பொருள். பாணின அப்படின்னா கைகள். அத்தனை விதமான பாவங்களையும் போக்கி விடக்கூடிய வல்லமை படைத்த கைகள் நாரதருடையது. தம் வாக்கிலும் வாழ்க்கையிலும் நாராயணனரோட திருநாமத்தை மட்டுமே தான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த நாரத மகரிஷி. துருவனை பார்த்து ரொம்ப அதிசயமும் ஆச்சரியமும் கலந்த குரல்ல நாரதர் கேட்டாராம், என்னப்பா நீ 5 வயசு சிறுவன், நீ காட்டு பக்கம்லாம் போகணும்னு வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கு சரியா வருமா அப்படின்னு நாரத மகரிஷி துருவனை பார்த்து கேட்டார். உடனே துருவன் என்ன பண்ணா, என்ன என் சித்தி கொஞ்சம் அவமானப்படுத்திட்டா, அப்பா மடியில என்னால உட்கார முடியல, அவ உட்காரவும் விடல, அதனால ஒரு பெரிய பதவியை நான் பெற்றே தீர வேண்டும்ன்ற ஆசையில அந்த நாராயணனை நோக்கி தவம் புரிவதற்காக நான் போயின்னு இருக்கேன். அப்பா மடிய விட ஒரு பெரிய இடத்துல நான் உட்காரணும் அப்படின்னு சொன்னான் அந்த துருவன். உடனேயே நாரதர் கேட்டார், இந்த சின்ன வயசுல அழகா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல அவமானத்தை பத்தி எல்லாம் ஏன்பா நீ பேசுற? இதெல்லாம் பேசக்கூடிய தகுதியே உனக்கு இல்ல, அந்த வயதும் உனக்கு இல்லையே அப்படின்னு நாரதர் சிரிச்சுண்டே கேட்ட பொழுது அந்த சிறுவன் துருவன் சொன்னானா, என் அம்மா சொல்லிட்டா, நாராயணனை நோக்கி தவம் புரிஞ்சா போதும், இந்த தந்தை என்ன உலகத்துக்கே தந்தையான அந்த நாராயணனின் மடியிலேயே நீ அமரலாம்னு அம்மா சொன்னதுனாலதான் வந்தேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல சொல்ல, சரிப்பா, தவம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. அதுவும் காட்டுல எப்படி பண்றதுன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பல பிறவிகளாக பல துறவிகள் முனிவர்கள் எல்லாருமே கடும் தவம் பண்ணிண்டேதான் இருக்கா இன்னி வரைக்கும். ஆனா அவளுக்கே இன்னும் அந்த நாராயணன் காட்சியே தரல. அப்படி இருக்கும் பொழுது நீயோ ரொம்ப சின்ன பையன், நீ தவம் புரிஞ்சு எப்படி நாராயணனை பார்க்க முடியும்? அதனாலதான் நான் சொல்றத கேளு, நீ போ, திரும்பி உன்னுடைய அரண்மனைக்கே போ, நீ பாட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோ, நீ விளையாடு, படிக்க போ, இல்லறத்திற்கு பின் தான் துறவரம். அதனால உனக்கு இன்னும் வயசும் இல்ல, மனசுல அந்த பக்குவமும் இல்ல. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா துருவா, தயவு செய்து நீ திரும்பி போ அப்படின்னு நாரதர் சொல்ல சொல்ல துருவன் அந்த இடத்தை விட்டு அசையற மாதிரியே இல்லையாம். உடனே நாரத மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா, சரி துருவா, நான் உனக்கு முக்கியமா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். அந்த விஷயங்களை நீ என்னைக்குமே உன்னோட வாழ்க்கையில கடைப்பிடிச்சுட்ட வந்த அப்படின்னாக்க உன்னுடைய மனசுல எந்த விதமான இந்த கலக்கம் இல்லமோ இல்ல இந்த குழப்பமோ இல்லாட்ட இந்த அவமானம்னு சொல்ற பத்தியா நீ, அதெல்லாம் உனக்கு தோன்றவே தோன்றாது. இந்த 3 விஷயங்களை நீ கடைப்பிடிக்க ஆரம்பி. நீ இந்த 3 விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காட்டுக்கு போய் தவம் புரியணுமா வேண்டாமான்னு நீயே முடிவெடுத்துக்கொள் அப்படின்னு நாரத மகரிஷி 3 முக்கியமான பாடங்களை துருவனுக்காக மட்டுமல்ல நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நம்மை விட சிறப்பா இருப்பவர்களை பார்த்து பொறாமப்படாம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றதுதான் நாரத மகரிஷி சொன்ன முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னாக்க, நம்மளை விட கீழே இருப்பவரை பார்த்து இல்ல கஷ்டப்படுபவரை பார்த்து நாம இரக்கம் காட்டணும், நம்மால இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து நாம ஏளனம் செய்யக்கூடாது. மூன்றாவது பாடம் என்ன அப்படின்னா, மைத்ரி சமானாத் அன்பிச்சேத், அதாவது நமக்கு சமமாக இருப்பவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும். மைத்ரீம் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த 3ஐயும் நீ கடைப்பிடிச்சிட்ட அப்படின்னா
உனக்கு நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் எப்பவும் இருக்கும் துருவா. அதனால நான் சொல்றபடி இந்த 3 பாடங்களை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இப்ப தயவு செய்து இந்த காட்டுல போய் தவம் புரிவேன் அப்படின்னு சொல்ற இந்த விதண்டாவாதத்தெல்லாம் விட்டுட்டு நீ அரண்மனைக்கே திரும்பி போயிடுன்னு நாரதர் எவ்வளவோ கனிவா சொல்லி பார்த்தார். ஆனா துருவன் கொஞ்சம் கூட அசர்ற மாதிரியே இல்ல. இந்த துருவன் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துருவ அப்படின்னாலே மன உறுதி, உறுதி அப்படின்னு அர்த்தம். அதனால அவன் ரொம்ப தைரியமா நாரத மகரிஷி கிட்ட சொன்னா, மகரிஷியே நான் திரும்பி போற மாதிரி எல்லாம் இல்ல, உத்தமனை பார்த்து எனக்கு பொறாம, அதனாலதான் நான் வந்தேன் இங்க அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க சொன்ன பாடங்களை நான் நிச்சயமா கடைபிடிக்கிறேன். உத்தமன் ஏறி எரிந்து அமர்ந்த இடத்தை விட ஒரு உயர்வான இடத்துல ஏறி நான் உட்கார வேணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க பிரம்மாவோட புதல்வன்னு அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யற நீங்க எனக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணுங்க மகரிஷியே அப்படின்னு சொன்னான் துருவன். ஓ சரி சரி, நீ எந்த தைரியத்துல கிளம்புற? உனக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சின்ன வயசுல தெரியாத இடத்துல போய் நீ பாட்க தவம் புரியுறேன் அது பண்றேன்லாம் பண்ணாம நீ திரும்பி போன்னு நான் சொல்றேன். சரி, தவம் புரியணும்னு அடம் பிடிக்கிறியே, உனக்கு தவம்னா என்னன்னு தெரியுமா? அது எப்படி பண்ணணும்னு தெரியுமான்னு நாரதர் கேட்க, அதற்கு துருவன் சொன்னானா, எனக்கு தபஸ்னா என்னன்னு தெரியாது, தபஸ் என்பதை எப்படி எழுதணும் அப்படின்னு கூட தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்க அம்மா சொன்னா. அது என்ன அப்படின்னா, நாராயணனை நம்பி ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வெற்றிகரமாக முடித்து தர வேண்டிய பொறுப்பு அந்த நாராயணனையே சாரும்னு ஒரு அருமையான விஷயத்தை எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்கா. அதனாலதான் பாருங்க, நான் அந்த நம்பிக்கையோட அந்த பெருமாளையே பார்க்கணும், வரம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட நான் தவம் பண்ண கிளம்புறேன். இந்த என்னுடைய மிஷனை இந்த நாராயணர் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த துருவன் சொல்ல சொல்ல அவனுடைய அந்த மகா விஸ்வாசத்துக்கு, அந்த மாபெரும் பக்திக்கு ஒரு பரிசு தரணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் நாரத மகரிஷி. ஏன்னா எப்பொழுதுமே அந்த திருமாலின் திருவருள் அப்படிங்கிறது நம்ம மேல எப்பொழுதுமே டைரக்டா வரவே வராது, விழவும் விழாது. எப்படி பெருமாளோட திருவருள் என்பது பக்தருக்கு வந்து சேரும் அப்படின்னா, ஆச்சாரிய முகேன ஒரு குருவின் வழியாக தான் தன்னுடைய பக்தனுக்கே தன்னுடைய திருவருளை அனுப்பி வைப்பார் பெருமாள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி துருவன் அந்த திருமாலின் திருவருளை நோக்கி போகும் பொழுது ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த துருவனுக்கு சரியான வழிகாட்டியாய் அமைந்தவர்தான் நாரத மகரிஷி. அதனால அந்த குழந்தையோட அந்த மகா விஸ்வாசத்தை பாராட்டி அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, சரி துருவா, நான் உனக்கு உபதேசிக்கிறேன், நீ எங்க போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி என்னென்னலாம் சொல்லி தபஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். அந்த தவம் பண்ணும் பொழுது நீ என்னெல்லாம் நினைச்சுக்கணும், நீ எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னாரான் நாரத மகரிஷி. முதல்லயே இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே நாரத மகரிஷின்னு நமக்கு தோணும். ஆனா நிஜமாவே இந்த குழந்தை, இந்த மாபெரும் பக்தனாக இருக்கக்கூடிய இந்த துருவனுக்கு உறுதி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நாம உபதேசம் செய்வோன்னு வந்த நாரதருக்கு அந்த துருவன் கிட்ட அந்த இருந்த அந்த உறுதியும் சரி, அந்த உண்மையும் சரி தெரிந்து விடவே தெளிந்து விடவே உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பாகவதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை தவம் பண்ண போறேன் அப்படின்னா அதற்கு முதல்ல ஒரு நல்ல இடத்தை அந்த குழந்தைக்கு நாம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணினாராம் நாரத மகரிஷி. அதனால துருவனை பார்த்து சொல்றார் அவர், தத் தாத்த கச்ச பத்திரம் தே யமுனாய தத்தம் சுச்சி புண்ணியம் மதுவனம் எத்திர சந்நித்தியம் நித்தியம் ஹரேஹே. துருவா, நீ நேரா எங்க போய் தியானம் பண்ணணும் தெரியுமா? எங்க போய் தவம் புரியணும் தெரியுமா? யமுனை கரைக்கு போ. அங்க மதுவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மதுவனத்துல பகவானுடைய சாநித்தியம் எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகமாவே இருக்கக்கூடிய இடம் என்பது அந்த மதுவனம். சாநித்தியம் நித்தியதா ஹரே ஹே.
யமுனையில நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தவம் செய்யறதுக்கு முன்னாடி யமுனையில முதல்ல நீ நீராடணும். நீராடிட்டு நீ தவம் செய்ய ஆரம்பிக்கணும். உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் ஃபர்ஸ்ட் நீ தூய்மையாக்கி கொண்டு நல்ல ஆசனத்துல நீ உட்காரணும். உட்கார்ந்த அப்புறம் பிராணாயாமம் செய்து மனதில் அந்த நாராயணனை நீ தியானிக்க வேண்டும். நாராயணனை எப்படி தியானிக்க வேண்டும் அப்படின்னு துருவன் கேட்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் பெருமாளை தியானிச்சதில்லை. அவ அம்மாவோ இல்ல அரண்மனையில எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களவனா அவன் கேட்டிருப்பானே தவிர, அந்த குழந்தை இதுவரைக்கும் பெருமாளை தியானித்தது என்பதே கிடையாது. அதனால எப்படி பெருமாளை நோக்கி தியானம் பண்ணணும் அப்படின்னும் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸ்ரீமன் நாராயணன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதும் அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. அதனால அவர் நாரதரை பார்த்து கேட்கிறான் அந்த குழந்தை, எப்படி நான் தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டதற்கு நாரத முனிவர் சொல்றார், பிரசாதாபி முகம் சாஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுனாசனம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம். அதாவது பிரசாதாபி முகம், திருவருள் புரிவதற்காகவே கருணை நிறைந்த அந்த பிரசாதாபி முகமாக புன்னகை பூத்த திருமுகத்தோடு பகவான் விளங்குகிறார். ஏன்னா பெருமாள் எப்படி இருப்பானே இந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா? அதனால் பெருமாள் இப்படியெல்லாம் தான் இருப்பார் அப்படின்னு நாரத மகரிஷி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது முதல்ல பிரசாதாபி முகம், அடுத்தது சாஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம், எப்பொழுதும் ஆனந்தம் அந்த சந்தோஷம் ததும்பக்கூடிய கண்கள் மற்றும் திருவாய் கொண்டவனாக அந்த பெருமாள் விளங்குகிறார். அடுத்தது சுனாசம், அதாவது அழகான கூர்மையான மூக்கு அந்த பகவானுக்கு. அடுத்தது சுப்ருவம், அழகான புருவம். சாரு கபோலம், அழகான கன்னங்கள். சுர சுந்தரம், தேவர்களை விஞ்சிய பேரழகு வாய்ந்தவராக இருக்கிறார் பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளை பத்தி வர்ணிக்கிறார் நாரத மகரிஷி. இது மட்டுமல்ல, தருணம் ரமணீயாங்கம் அப்படின்னு எப்பொழுதுமே பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க, இளம் பருவத்திலேயே எப்பொழுதுமே இருக்காராம் பெருமாள். அந்த யுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வயதே மாறாமல் என்னைக்குமே இளம் பருவத்தை கூடிய பெருமாளாகவே இருக்கிறார் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அது மட்டும் இல்லாம ரமணி யாங்கம், அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு அழகாய் திகழ்கிறது. தாமரை போன்ற சிவந்த அகன்ற கண்களோடு விளங்குகிறான். அப்புறம் கோவை பழம் போன்ற சிறந்த சிவந்த திருவாயோடு விளங்குகிறான் பெருமாள். தன் திருவடியில் யார் வந்து விழுந்தார்களோ அவர்களை நிச்சயம் காக்கக்கூடிய கருணை கடலாக விளங்குகிறான். சரண்யம், நமக்கெல்லாம் புகலிடமாக இருக்கிறான் அந்த பெருமாள். கருணை கடலாக விளங்குகிறான் பெருமாள் அப்படின்னு பெருமாளை பத்தி சொல்லிண்டே போறார் நாரத மகரிஷி. அப்புறம் பெருமாளுக்கான அடையாளங்கள் என்னென்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி தரணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க, ஸ்ரீவத் சாங்கம் கணஷியாமம் புருஷம் வனமாலினம் சங்க சக்கர கதா பத்மை அபிவியக்த சதுர்புஜம் அப்படின்றார் பெருமாளை. ஸ்ரீவத் சாங்கம், நீ பெருமாளை எப்படி அடையாளம் கண்டுப்ப, எதை வச்சு இவர்தான் ஸ்ரீமன் நாராயணன்னு நீ புரிஞ்சுப்ப, எந்த உருவத்தை நீ தியானம் பண்ணணும் தெரியுமா? அந்த பெருமாளோட திருமார்பிலே ஸ்ரீவத்சம் எனும் மறு உள்ளது. அதில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நித்தியமாக. கணஷியாமம், கார்முகில் போன்ற கருவண்ண திருமேனியோடு விளங்குகிறான் அந்த பெருமாள். புருஷம் வனமாலினம், வைஜெயந்தி வனமாலையை சூடியவனாக இருக்கிறான். சங்க சக்கர கதா பத்மைகி அபிவியக்த சதுர்புஜம், அவனுக்கு 4 திருக்கரங்கள் இருக்கும் துருவா. அதுல மேல் வலக்கரத்தில் சக்கரத்தையும் மேல் இடக்கையில் சங்கும் ஏந்தி கொண்டு கீழ் இடக்கரத்தில் கதையையும் கீழ் வலக்கரத்தில் தாமரையையும் ஏந்தியபடி இருக்கான் பெருமாள் அப்படின்னு சொல்லி தரார். அது மட்டும் இல்ல, அந்த பெருமாள் எப்படி இருப்பான் அப்படின்னா, கிரீடனம் குண்டலினம், தலையில் அழகான கிரீடம் அணிந்து கொண்டு இரு காதுகளிலே மீன் வடிவிலே அழகான மகர குண்டலங்களை அணிந்து கொண்டு தம் தோள்களிலே கேயூரம் எனும் தோல் வளையை சூடிக்கொண்டு
கையில் தோடா, கழுத்தில் கௌஸ்துபமணி, இடுப்பில் மஞ்சள் பட்டு வஸ்திரம், பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டு இருக்கிறான் அந்த பகவான். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய இடுப்புல தங்க ஒட்யானம் அணிந்திருக்கிறானாம். லசத் காஞ்சன நூப்புரம், திருவடிகளிலே நூப்புரம் சிலம்பு அணிந்திருக்கிறான் பெருமாள். அது மட்டும் இல்ல, அவனுடைய முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னாக்க, ஆசன தாமரையில் தன் திருவடிகளை பதித்து நின்று கொண்டிருக்கிறான் பெருமாள். இந்த ரூபத்தை நீ மனசுல தியானம் பண்ணு. அவனுடைய திருவடியை நீ பார்க்கலையா? அந்த திருவடியில நீ பார்க்கும் பொழுது அதுல 10 நகங்களை பார்ப்ப. அந்த 10 நகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவை ரத்தினங்களை போல ஒளி வீசும். அந்த திருவடிய உள்ளத்திற்குள் பதித்து விட்டோம் என்றால் நம் உள்ளத்தை ஆக்கிரமித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவன் அந்த நாராயணன். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை நான் சொன்ன இந்த அடையாளங்களோட அப்படியே உன்னுடைய மனசுல நினைத்து நீ தியானம் பண்ணு. நீ தியானம் பண்ணும் பொழுது அவனுடைய முகத்தை என்னவா நினைச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னா, புன்னகை பூத்த முகம் கொண்டவனாக நினைத்து நீ தியானம் செய். அவனுடைய 2 கண்களாலும் உன்னை ஆசையோடு பார்க்கிறான் அப்படின்றது உணர்ந்து நீ தியானம் செய். நீ கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளி தரக்கூடிய வரதராஜராக இருக்கிறான் பெருமாள் நினைச்சு நீ தியானம் செய் அப்படின்னு உபதேசம் செய்தார் நாரதர். ஆனா முக்கியமா 3 விஷயத்தை நீ கடைபிடிக்கணும் துருவா. அது என்ன தெரியுமா? உன்னுடைய சிந்தனை, செயல், சொல் எல்லாமே பகவானை நோக்கியே இருக்கணுமே தவிர உன்னுடைய சிந்தனையோ செயலோ சொல்லோ வேற எதுலையும் நீ செலுத்தக்கூடாது அப்படின்னு நாரத மகரிஷி சொல்லிட்டு அந்த வாசுதேவ மந்திரத்தை அந்த குழந்தைக்கு அவர் உபதேசம் பண்ணார். இந்த மந்திரத்தை நீ சத்தம் போடாமல் மனதிற்குள் ஸ்ரத்தையாக ஜபிக்க வேண்டும். இதுதான் நீ செய்யக்கூடிய சிந்தனை. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா துருவா, சிந்தனையாலும் செயலாலும் சொல்லாலும் நீ பெருமாளை தொடர்ந்து தியானிக்கணும்னு. சோ முதல்ல சிந்தனை அப்படின்னு வரும் பொழுது பெருமாளை நினைக்கணும். அதே மாதிரி சொல் அப்படிங்கும் பொழுது மனசுக்குள்ள நீ சத்தம் போடாமல் அந்த வாசுதேவ மந்திரத்தை சொல்லிண்டே தியானம் பண்ணணும். என்னென்ன செயல்கள்லாம் நீ பண்ணணும் தெரியுமா துருவா? பெருமாளுக்கு முதல்ல நீ ஒரு சின்ன விக்கிரகம் வடித்து பூஜை செய்யணும். அது எப்படிப்பட்ட வஸ்துவால நீ அந்த விக்கிரகத்தை வடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா இதுதான் பெருமாளுடைய விக்கிரகம், திருவிக்கிரகம்னு ஒண்ணு வடித்து அந்த பெருமாளுடைய திருவிக்கிரகத்திற்கு நீ டெய்லி பூஜை பண்ணணும். தூய்மையான யமுனா நதியில நீ குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நீ எடுத்து வச்சிருக்க பத்தியா பெருமாளோட திருவிக்கிரகம், அந்த பெருமாளின் திருமேனிக்கு நிச்சயம் நீ தினம் திருமஞ்சனம் பண்ணணும். அப்புறம் நீ தியானம் பண்ண போறதோ தவம் பண்ண போறதோ ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில எத்தனையோ பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள்லாம் மனமா இருக்கா மனமா இல்லையா அப்படின்றத பத்தி எல்லாம் நீ கவலையே பட வேண்டாம். ஆனா அந்த பூக்களை எல்லாமே எடுத்துக்கொண்டு நீ அந்த பூக்களை மாலைகளா இட்டோ அல்லது வெறும கையால பறிச்சோ அத பகவானின் திருவடியில நீ அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கப்புறமா பெருமாளுக்கு பசிக்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணணும்னா அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய காய்களையும் பழங்களையும் பெருமாளுக்கு நீ நிவேதனம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா இலைகள், விசேஷமா துளசி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் கிடைக்கக்கூடிய இலைகளையே துளசியாக பாவித்து கொண்டு அந்த துளசி தளம்னு நினைச்சுண்டு அதனால பெருமாளுக்கு நீ அர்ச்சனம் செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நான் முதலையே சொன்ன மாதிரி எப்பொழுதுமே பெருமாளுடைய அந்த திருமேனியை நீ மனசுல நிறுத்திக்க போற. அதை தாண்டி பெருமாள் பண்ணின திவ்யமான லீலைகள், அவதாரங்கள், அவனுடைய சரித்தங்கள்லாம் எத்தனையோ நீ கேள்விப்பட்டிருப்ப. அதெல்லாத்தையும் மனசுல நினைச்சு நீ தியானம் பண்ணிட்டே இருந்து நாரத மகரிஷி சொல்ல 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 அந்த குழந்தை அப்படியே கண்ல இருந்து கண்ணீர் வடிச்சானாம். கண்ணீர்னா ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த பாஷ்பம் பெருக பெருக அந்த குழந்தை என்ன பண்ணித்துனாக்க, நாரதர் அப்படியே பிரதட்சணம் பண்ணி அப்படியே கீழே விழுந்து வணங்கி சேவிச்சானாம். சேவிச்ச கையோட மதுவனம் நோக்கி செல்றான் துருவன். நாரதர் அப்போ என்ன பண்றார் அப்படின்னாக்க, இந்த பையன் போயாச்சு தவம் பண்ண, சரி இந்த பையனோட அப்பாவான அந்த உத்தான பாதன் அரண்மனையில என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போறார். அங்க உத்தான பாதன் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தானாம்.
நாரதரை பார்த்ததுமே வந்து கால கீழே விழுந்து வணங்கி அழுதுண்டே கேட்டானா அவர்கிட்ட, என்னுடைய பையன் வந்து அறியா சிறுவன் துருவன் எங்க போனானே தெரியல, எனக்கு மனசே ஒப்பல, அந்த குழந்தை வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, நானும் சேர்ந்து தப்பு பண்ணினதுனால அந்த குழந்தை கிளம்பிட்டானேன்னு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்ல சொல்ல உடனே நாரதர் சொன்னாராம், உன் மகனை பற்றி நீ வருந்தாதே, உன் மகன் பாதுகாப்பாக தான் இருக்கான், அவனுடைய புகழ உலகமே கொண்டாட போற நாள் வரதான் போறது, தேவர்கள் கூட சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை வனத்திற்கு சென்றிருக்கிறானே, அதாவது காட்டிற்கு சென்றிருக்கிறானே உன் மகன், அவன் சாதிக்க போகிறான், உலகமே அவனை அண்ணாந்து பார்க்க போற ஒரு காலம் வரப்போறது, அந்த காலம் வரும் பொழுது உனக்கும் சேர்த்து அவன் பெருமை சேர்க்க போறான்னு நாரதர் சொல்ல சொல்ல அந்த பேச்ச கேட்டு உத்தானபாதன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். இது இப்படி இருக்க அந்த வனத்துல போய் இந்த மதுவனத்துல போய் இந்த துருவன் உக்காந்துட்டு இருக்கான் இல்லையா, துருவன் முதல்ல என்ன நினைச்சான், நாரதர் நம்மள என்ன சொன்னார், என்ன நிறைய விஷயங்கள் பண்ண சொன்னார், அதோட கூடவே நம்மள உபவாசம் இருக்க சொன்னார் இல்லையா, உபவாசமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு விலாவரியா சொல்லல அப்படின்னாலும் நீ சதா சர்வ காலமும் அந்த நாராயணனின் திருவடியை மட்டுமே தியானம் பண்ணணும்னு சொன்னார். சரி, இப்படியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா அந்த குழந்தை அப்படின்னா, முதல் மாதத்துல 3 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த காட்டுல கிடைச்ச இலந்தை பழத்தையும் விளாம்பழத்தையும் மட்டுமே சாப்பிட்டான். அதுவும் எப்படி, முதல் மாதத்துல 3 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த பழங்களை உணவாக உட்கொண்டானாம். 2ஆம் மாதத்துல என்ன பண்ணா அப்படின்னா 6 நாட்களுக்கு ஒரு முறை அந்த பழங்களையும் விட்டுவிட்டு வெறும் இலைகளையும் தழைகளையும் சாப்பிட்டானாம். 3ஆம் மாதத்துல என்ன பண்ணினா அப்படின்னா 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் மட்டுமே அருந்தினான் அந்த சிறுவன். ஆச்சு, இப்படியே மாசம் ஓடுறது. 4ஆம் மாதம் என்ன பண்ணினா அப்படின்னா 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே, அது உணவை போல அதை மட்டுமே சுவாசிச்சுட்டு அதையே உட்கொண்டு இருந்தானா, வேற ஒண்ணுமே சாப்பிடல. 5ஆம் மாசம் என்ன பண்ணா, எதையுமே உட்கொள்வதே நிறுத்தி விட்டான். ஏன்னா அந்த சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற அந்த பிரஜையை அந்த குழந்தைய விட்டே போயிடுத்து. என்ன பண்ணினா அப்படின்னா எதையுமே உட்கொள்ளாமல் அப்படியே மலை போல அசையாம உக்காந்துண்டு பெருமாளை நோக்கி கடும் தவம்னா கடும் தவம், முனிவர்களும் யோகிகளும் கூட அந்த அளவு பண்ணிருக்க முடியாது. அந்த 5 வயது நிரம்பிய அந்த பாலகன் அப்படிப்பட்ட ஒரு கடும் தவத்தை புரிய ஆரம்பிச்சான். அவனுடைய உள்ளத்துல இந்த பையன் பண்ணின அந்த தவத்தை மெச்சி, அந்த சிறுவன் அந்த பக்தன் பண்ணின அந்த பக்தியை மெச்சி நாராயணன் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, நித்திய வாசம் என்பதை அவனுடைய உள்ளத்திற்குள் வந்து தானே பெருமாள் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவன் மூச்சை அடக்கி தவம் செய்யும் பொழுதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து தேவ உலகத்தையே ஒரு ஆட்டித்தான். அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களாலேயே மூச்சு விட முடியாம போச்சான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கீழே ஒரு பாலகன் கடும் தவம் பண்றான், அவனுடைய இதயத்துக்குள் அந்த ஹிருதயத்துக்குள் பெருமாள் வாசம் பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய மூச்சை அடக்கி கொண்டு அந்த குழந்தை தவம் புரிகிறான் அப்படின்றது தேவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனே அவளை என்ன பண்ணினா அப்படின்னாக்க, நாராயணன் கிட்ட போய் கதறினாளாம். அந்த துருவனுக்கு எப்படியாவது காட்சி அளித்து எங்களை நீங்கள் மீட்டுக் கொடுங்கள்னு தேவர்கள்லாம் சொல்ல, உடனே பெருமாள் என்ன பண்ணார், துருவனுக்கு நான் காட்சி அளித்து அவன் தவத்திற்கு பலன் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் குழந்தை கடும் தவம் புரிஞ்சுட்டு இருக்கான், அவனுடைய தவத்தை கலைச்சு நாம போய் அவன் முன்னாடி பிரத்யட்சமா நின்றா மட்டுமே தான் அந்த குழந்தை அந்த தவத்தை நிறுத்துவான் அப்படின்றது பெருமாளுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னா, கருடா ரூடனாக கருட வாகனத்தில் ஏறி கொண்டு துருவன் முன்னாடி வந்து நின்றாராம். துருவன் முன்னாடி வந்து நின்று பெருமாள் அந்த குழந்தைய பார்த்து வாய் நிறைய ஆசையா அந்த குழந்தையோட பேரை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நாம பக்தர்கள் என்ன பண்ணுவோம், பெருமாளுடைய திருநாமாவை வாயால ஆசையா சொல்லணும்னு ஆசைப்படுவோம். ஆனா பெருமாள் எப்பொழுதுமே என்ன ஆசைப்படுவார் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களின் பெயர்களை தான் வாய் நிறைய கூப்பிடணும்னு ஆசைப்படுவாராம். அதற்கு சாட்சிதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய இந்த துருவ சரித்திரம். பெருமாள் நேரா கருடாரூடனாக வந்தார், கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் அந்த துருவனை பார்த்தார். பார்த்தவர் துருவா துருவா துருவான்னு திருப்பி திருப்பி 3 தரம் அழைத்தாராம். இந்த குழந்தை
மொள்ள கண்ணை திறந்து பாக்குறது. ஏன்னா இது வரைக்கும் அந்த குழந்தையோட பேரை சொல்லி யாருமே அழைக்கல. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. சுத்தீரும் எந்த சத்தமும் அவன் காதுலயும் ஒலிக்கல. பறவைகள் சத்தமோ சிங்க சத்தமோ எதுவுமே அந்த குழந்தையோட காதுல ஒலிக்கவே இல்லை. ஆனா பெருமாளோட அந்த இனிமையான குரல், அந்த மென்மையான குரலை கேட்டதுமே அந்த குழந்தை டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தானாம். கருடாரூடனாக பெருமாள் இருக்கார், யாரோ இருக்கார், அது பெருமாள் தான் அப்படின்னு நினைச்சு சேவிச்சான். ஆனா சேவிச்சுட்டும் அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரவே மறுபடியும் கண்ணை மூடிண்டானாம். மூடிண்டு மறுபடியும் தவம் புரிய போயிட்டானாம். என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய குருவான ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்த நாரத மகரிஷி அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னா, பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னா கருடா ரூபத்தில் வந்து உன் முன்னாடி தோன்றுவார்னு நாரதர் சொல்லவே இல்லை. அந்த குழந்தைக்கு எந்த ரூபத்துல நீ பெருமாளை நினைச்சு தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய ஆசன தாமரையில் நின்ற கோலத்தில் இருப்பார் பெருமாள் அப்படின்னு தான் நாரத மகரிஷி அந்த குழந்தைக்கு உபதேசம் செஞ்சிருக்கார். அதனால எதிர்த்தாப்புல வந்து நின்றது பெருமாள் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியவே இல்லை. ஏன்னா என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார், பெருமாள் கருடன் மேல ஏறி வந்து காட்சி கொடுப்பாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. அவர் அந்த தாமரை மேல தன்னுடைய இரு திருவடிகளையும் அழுந்த பதித்து கொண்டு நின்றபடி இருப்பார். கையில சங்கு சக்கரம் இருக்கும், கதை இருக்கும், தாமரை இருக்கும், இதெல்லாம் சரிதான். ஆனா கருடன் மேல உட்கார்ந்துட்டு பெருமாள் உன்னை தேடி வருவார்னு சொல்லவே இல்லையே. அதனால வந்தது பெருமாள் கிடையாதுன்னு நம்பி அந்த குழந்தை மீண்டும் தவம் புரிய போச்சான். இத பெருமாள் உணர்ந்துட்டார். அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, அவனுடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த நாராயணன், அவனுடைய உள்ளுக்குள் பார்க்கக்கூடிய அந்த நாராயண திருவுருவத்தில் நாம இல்ல அப்படின்றதுனால, ஏன்னா கருடனை விட்டு என்னைக்குமே பெருமாள் வரவே மாட்டார். எங்கயா இருந்தாலும் தன் பக்தர்களுக்கு தான் காட்சி கொடுக்கணும், ஆசை புரியணும் அப்படின்னா கருடா ரூடனாகத்தான் பெருமாள் வருவார். அப்படிங்கிறதுனால அந்த கருடனை பிரிய மனம் இல்லாமல் பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த துருவனோட உள்ளத்துக்குள், அந்த உள்ளுக்குள்ள ஒரு காட்சி தெரியறது இல்லையா, அந்த குழந்தை கற்பனை பண்ணி பார்த்திருக்கு, அந்த இதயத்துக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் பெருமாள். அந்த ரூபத்தை மறைச்சிட்டாராம் பெருமாள். டக்குன்னு பெருமாள் உள்ளுக்குள்ள தெரியாம போகவே அந்த குழந்தை டமால்னு கண் பிழிச்சு பார்த்துதான். இது வரைக்கும் தான் பார்த்த அதே பெருமாள் இப்போ வெளியில இருக்கிறத பார்த்தான் துருவன். பார்த்துட்டு பெருமாளை விழுந்து விழுந்து சேவிச்சான். சேவிச்சது மட்டும் இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு குச்சி மாதிரி அப்படியே டமால திருவடியில விழுந்தானாம். பெருமாளோட திருவடியில விழுந்தான். கண்களால பெருமாளை சேவிச்சான். பெருமாளின் அழக அப்படியே பருகினான். அவனுக்கு பெருமாளை கட்டிக்கணும்னு ஆசையான். பெருமாளை எப்படி நாம சேவிக்கணும், எப்படி ஸ்துதி பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கூட தெரியாத ஒரு நிலையில இருந்தான் அந்த குழந்தை. ஆனா நம்ம முன்னாடி பெருமாளே வந்திருக்க, அவரை நம்ம ஸ்துதி பண்ணணுமே, ஏதாவது ஸ்லோகம் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சுதான் அந்த குழந்தை. உடனே அவனுக்கு குரல் அப்படியே தழுத்தழுத்து இருக்கிறது. உடனே எப்படி துதிக்கணும்னு தெரியலையே பெருமாளே, உன்னை நான் எப்படி ஸ்லோகம் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலையேன்னு அந்த குழந்தை சொல்ல சொல்ல பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய திரு சங்கால அந்த துருவனின் கன்னத்தை தடவினானாம் பெருமாள். அந்த சங்கு என்பது, திரு சங்கு என்பது அந்த குழந்தையின் கன்னத்துல பட்டுதோ இல்லையோ, மறு நிமிஷமே அந்த குழந்தை அந்த பெருமாளை நோக்கி துதி சொல்ல ஆரம்பிச்சது. என்னன்னு துதிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, என் வாக்கு பெருமாளே, என்னுடைய வாக்கு என்பது இத்தனை நாள் தூங்கி கொண்டிருந்தது, நீதான் அதற்கு சக்தி கொடுத்து என் வாக்குக்கு உயிர் தந்திருக்கிறாய். என் கைகளால் எப்பொழுது உன்னை தொழுதேனோ, எப்போ உன்னை பார்த்து நான் கை கூப்பினேனோ அப்போதான் என்னுடைய இந்த இரு கைகளும் உயிர் பெற்றன. மதுவனத்திற்கு உன்னை நோக்கி வந்ததால் தான் என்னுடைய கால்கள் என்பதே உயிர் பெற்றது பெருமாளே. இந்த காதுகள் இருக்கு இல்லையா, இந்த காதுகள் எப்போ உயிர் பெற்றது தெரியுமா? நீ துருவா 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 அப்படின்னு 3 முறை அழைத்தாய் அல்லவா, அப்பொழுதுதான் என்னுடைய காதுகள் என்பது உயிர் பெற்றது. என்னுடைய சருமம் என்பது நீ என்னை ஆலிங்கனம் செய்த பொழுது, நீ என்னை கட்டி கொண்ட பொழுது அது பலன் பெற்றது. இன்னில் இருந்துதான் நான் வாழறேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த குழந்தை. இதை விட ஒரு உயர்வான ஸ்துதியையோ உயர்வான ஸ்லோகத்தையோ நம்மால பார்க்கவே முடியாது.
இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலேயே எத்தனையோ ஸ்துதிகள் இருக்கு. குந்தி ஸ்துதி இருக்கு, அப்புறம் கஜேந்திரன் பண்ண ஸ்துதி, இப்படி எவ்வளவோ இருந்தாலும் அதுல ஹையஸ்ட் பக்தி ரசம் சொட்டக்கூடிய ஸ்துதி ஸ்தோத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா அது சந்தேகமே இல்லாமல் இந்த துருவ ஸ்துதி தான். அப்போ பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, துருவா நீ ரொம்ப கடும் தவம் புரிஞ்சிட்ட, நீ எதை நோக்கி தவம் புரிஞ்சாயோ, எந்த உயர் பதவியை அடைய வேண்டும் என விரும்பினாயோ, உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அந்த துருவ பதவியை நான் தருகிறேன் அப்படின்னாராம் பெருமாள். இதுவரை நான் அந்த துருவ பதவியில் இருந்தேன், இன்னிலிருந்து அந்த பதவியை நான் உனக்கு தருகிறேன், அந்த ஸ்தானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன் என்றாராம் பெருமாள். சப்த ரிஷிகள் இனிமே உன்னை வலம் வருவார்கள், நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் வலம் வருவார்கள் அப்படின்னு பெருமாள் சொன்னார். சொன்ன கையோட ஆனா இந்த வரத்தை எல்லாம் துருவா நான் உனக்கு இப்பொழுது தரப்போறது இல்ல, என்ன பண்ணணும் நீ அப்படின்னாக்க, உன்னுடைய பெற்றோர்களோடு நீ சேர்ந்து சில காலம் பல காலம் உன்னோட பெற்றோர்களோடு இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத நீ 30,000 வருஷம் நீ வாழணும். நல்லபடியா வாழ்ந்து அந்த உலகத்துல இருக்கிறவ அத்தனை பேருக்குமே அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணி, எப்படி உன்னுடைய தாத்தாவாக இருந்தவர் எப்படி அந்த மனு தர்மத்தை எழுதி அந்த மனு நீதி அப்படின்றது துளி கூட குறையாமல் எப்படி அந்த தர்மத்தை ரட்சித்தாரோ, அதே மாதிரி நீ திரும்பவும் உலகத்துக்கு போய் கலியுகத்துல அந்த தர்மத்தை ரட்சிக்கணும், தர்மத்தை போஷிக்கணும். ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னா அதை இப்படித்தான் பண்ணணும், அத பெருமாளுடைய திருநாமத்திற்கு திருவடிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணணும்ன்றத நீ காட்டணும். அந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு அப்புறமாக நீ மோட்சம் அடைவாயாக அப்படின்னு பெருமாள் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணினாராம். உடனேயே இந்த குழந்தையும் என்ன பண்ணித்து, சரி அப்படின்ட்டு அவர் அந்த குழந்தை காட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. துருவா ஒரு விஷயத்த மாத்திரம் நீ நன்னா புரிஞ்சுக்கோ, ஏன்னா நீ ஆட்சி புரிய போற, அங்க போய் நீ ஆட்சி புரிய போற அப்படிங்கும் பொழுது உலகத்துல எதுவுமே நிலை அப்படிங்கறத நீ நன்னா புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒரு காலத்துல உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் எல்லாம் என்னுடைய திருவருள் என்பது எப்பொழுது உன்னிடம் சேர்ந்து விட்டதோ, இன்னிலிருந்து நீ பார்த்த அப்படின்னாக்க உன்னை எல்லோரும் கொண்டாடுவார்கள். அப்போ அந்த உதாசீனம் என்பதும் நிலை அல்ல, அந்த கொண்டாட்டம் என்பதும் நிலை அல்ல அப்படிங்கறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உன்னை இன்னைக்கு அவமானப்படுத்துறவா எல்லாருமே நாளைக்கு உனக்கு ஒரு பதவி பட்டம் நிறைய செல்வம் அப்படிங்கிறது உனக்குள்ள சேரும் பொழுது உன்னை பாராட்ட ஆரம்பிப்பார்கள், உன்னிடம் நட்பு கொள்ள துடிப்பார்கள். அதனால அந்த பாராட்டு என்பதோ அவமானம் என்பதோ அல்லது வெறுப்பு என்பதோ விருப்பு என்பதோ எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறதையும் நீ நன்னா புரிஞ்சுக்கோ. உன்னை யாராவது வெறுத்தாலும் சரி, இல்ல உன்னோட நட்பு பாராட்டினாலும் சரி, எப்பொழுதுமே அந்த மனது என்பது உனக்கு சமநிலையாக இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு நமக்கெல்லாம் சேர்ந்து சொல்ற மாதிரி பெருமாள் அந்த குழந்தைக்கு சொல்லி பால பாடங்களை அந்த பாலக்கண் வழியாக நமக்கெல்லாம் சொல்லி கீழே அந்த குழந்தைய இந்த காட்டை விட்டு வெளியில அனுப்புற. அந்த குழந்தை என்ன பண்றது, பகவான் மறைஞ்சிட்டான். மறைஞ்சதுமே துருவனுக்குள்ள ஒரே கவலையா, பெருமாளை பார்த்துட்டோமே அப்படின்ற சந்தோஷம் அந்த குழந்தைக்கு ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் என்னன்னா நாம தப்பா பெருமாள் கிட்ட வரம் கேட்டோமே, இருந்து இருந்து இப்படிப்பட்ட ஒரு வரத்தையா நாம கேட்போம், பெருமாளே நம்ம முன்னாடி தோன்றி இருக்கார் அப்படிங்கும் பொழுது பெருமாள் கிட்டப்பே எனக்கு பெரிய பதவியை கொடு, எனக்கு பெரிய அந்தஸ்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டோமே, முதலையே மோட்சத்தை கொடுன்னு நம்ம கேட்கவே இல்லையே, நேரம் முக்திய கூடுன்னு நம்ம பெருமாள்கிட்ட கேட்டிருந்தோம் அப்படின்னா திரும்ப போய் நீ 36,000 அந்த உலகத்துல பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு நீ ராஜ்யத்தை ஆளுன்னு பெருமாள் சொல்லியிருக்க மாட்டாரே. அந்த புத்தி நமக்கு வரலையே. நாரதர்கிட்ட என்னென்னமோ கேட்டு தெரிஞ்சுட்டோம், எப்படி தியானம் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுட்டோம், என்னென்னலாம் பண்ணினா பெருமாள் நம்ம முன்னாடி தோணுவான்ற விஷயம் தெரிஞ்சுது. ஆனா பெருமாள் என் முன்னால் தோன்றினால் நான் எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது அப்படின்றத நான் நாரதர் கிட்ட கேட்காம விட்டுட்டேனே. அதனாலதான் அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை என்னை தேடி வந்த பொழுது நான் என்ன பண்ணிட்டேன்,
எங்க அப்பா மடியோட உயர்ந்த மடியான அந்த பெருமாளுடைய திருவடியே எனக்கு கிடைச்ச பொழுதும் எனக்கு உடனடியாக உன்னிடம் வந்து சேர வேண்டும். அந்த மோட்ச பிராப்தி, அந்த முக்தி பிராப்தி என்பது எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்காம எனக்குள்ள நான் மறுபடியும் என்ன சொல்லிட்டேன், உயர்ந்த பதவி அப்படின்றது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டேன். அதனாலதான் பெருமாளும் என்ன பண்ணினார், மிக உயர்வான ஒரு பதவியான அந்த துருவ பதவியை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரே, இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த குழந்தை வருந்தித்தான். ஆனா பெருமாள் என்ன சொன்னார், உன்னை அவமானப்படுத்தினவா எல்லாரும் இன்னைக்கு நீ திரும்பி ஊருக்கு போகும்பொழுது உன்னை கொண்டாடுவார்னு பெருமாள் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அந்த குழந்தை காட்டை விட்டு வருது. எப்பொழுதுமே முகத்துல தேஜஸ் இருக்கிற ஒரு சிறுவன் அப்படின்னாலும் பெருமாளையே பார்த்துட்டான் இல்லையா. பெருமாளுடைய அந்த திரு சங்கு என்பது அந்த குழந்தையோட கண்ணத்துல பட்டிருக்கு. அந்த குழந்தையும் என்ன பண்ணிருக்கு, அந்த பெருமாளை நோக்கி துதி பண்ணிருக்கு. அதனால பெருமாளுடைய திருவருள் என்பது ரெட்டிப்பாக இன்னும் பல மடங்காக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை அந்த ஊருக்குள்ள வருது. அந்த குழந்தை ஊருக்குள்ள வந்ததுமே அந்த எல்லையிலேயே முத்தான பாதம் ஓடி வந்தானாம். வெறும கூட ஓடி வரல, அப்படி கையில மாலை மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடோடி வந்து கட்டிண்டானா அந்த குழந்தைய. ஆனா அந்த குழந்தை அன்னைக்கு ஆசைப்பட்டது இல்லையா, தன்னுடைய அப்பாவோட பாசம் தனக்கு வரணும், அப்பா என்ன செல்லம் கொஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லையா, அந்த அப்பாவே இன்னைக்கு அவனை கட்டிக்கும் பொழுதோ இல்ல செல்லம் கொஞ்சும் பொழுதோ அது அவனுக்கு ஒரு பெரிய வேல்யூவாவே தெரியும். ஏன்னா இப்போ அவனுக்கு புரிஞ்சிடுத்து எது சாஸ்வதம், எது நிலையான ஆனந்தத்தையும் நிலையான சந்தோஷத்தையும் தரும் நமக்கு அப்படின்றத அந்த குழந்தை நன்னா புரிஞ்சுட்டு. அதனாலயே அது என்ன பண்ணித்து அப்படின்னா, அந்த மாலையோ இல்ல மரியாதையோ இந்த ஊரே சேர்ந்து நம்மள பாராட்டுறதோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அந்த குழந்தை எடுத்துக்கல. ஏன்னா பெரும்பாலும் வேற சொல்லியிருக்க, உலகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ, நன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாள் அமைச்சிருக்க. அதனால அந்த மாலை மரியாதை எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். ஏன்னா நம்ம அப்பா நமக்காக கொடுக்கறா, நம்ம அப்பா நம்ம மேல ஆசையா காமிக்கிறா, அவ்வளவுதான். இதனால நான் பெரிய அரசன், நான் என்னவோ சாதிச்சுட்டேன் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரமோ அந்த மமக்காரமோ அந்த குழந்தைக்குள்ள ஏறவே இல்லையா. தங்க தேர் வந்து கூட்டிட்டு வரானா அந்த உத்தான பாதன். தங்க தேர்ல ஏறிக்கோப்பா என்னுடைய தங்க மகனேன்னு சொல்லி அந்த தேர்ல அந்த குழந்தைய உட்கார வைக்கிறான். நல்ல பேண்டு வாத்தியம் என்ன, பல வகையான வாத்தியங்கள் என்னன்னு வாத்தியங்கள் பல முழங்க அந்த ஊருக்குள்ள அந்த குழந்தை அந்த சிறுவனை அந்த துருவனை வரவேற்கிறான் அந்த உத்தான பாதன். அது மட்டும் இல்லாம சுருச்சி சுனுத்தி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா அந்த குழந்தைக்கு ஆர்த்தி எடுத்து பட்டத்து யானை மீதேறி அந்த குழந்தைய உட்கார வச்சு பட்டாபிஷேகமே செய்யப்பட்டு பட்டம் சூட்டி வாழ்ந்தானாம் துருவன். நல்ல ஆட்சி செய்து என்ன பண்ணினா அப்படின்னா, பெருமாள் சொன்னார் இல்லையா, நீ இல்லறத்தையும் வாழ்ந்துட்டு நீ 36,000 வருஷத்துல அந்த இல்லற வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு மனப்பக்குவம் அப்படிங்கறத நீ ஹையஸ்டா அடைஞ்சிட்டு தான் என்கிட்ட வரணும்னு சொன்னதுனால பிராமி அப்படின்ற ஒரு பெண்ணையும் அவன் திருமணம் செஞ்சுட்டான். கரெக்டா 36,000 வருஷம் ஆச்சு. நல்ல விதமாக அந்த தர்ம பரிபாலனம் அந்த திருமாலின் திருவடியை மட்டுமே தியானித்து கொண்டு இருந்ததுனால அவனோட ஆட்சியில தர்மம் மட்டுமே தழை தோங்கியது. எல்லாருடைய நாக்கிலேயும் திருமால் என்பவர் தானாகவே வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியை அந்த துருவன் நடத்தி காமிச்சான். அந்த 36,000 வருஷங்கள் முடிஞ்சதுமே பத்ரிநாத்தை நோக்கி பத்ரி நாராயணரை நோக்கி சென்றானாம் துருவன். அந்த பத்ரிநாத்லயும் ஒரு அதிசயம் அவனுக்காக காத்திருந்தது. அங்க என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அந்த பத்ரிநாத்ல போய் இந்த பெருமாளை நோக்கி அவன் தவம் புரிஞ்சுக்க போறான். பெருமாளை சேவிக்கும் பொழுது அவனை தேடி ஒரு விமானம் தானாகவே வந்து சேர்ந்தது. அவன் அந்த விமானத்தை பார்த்ததுமே இப்படி திரும்பி பார்க்கறான். அந்த விமானத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு தூதர்கள் அவனை என்ன சொல்லி அழைச்சா அப்படின்னாக்க, இதோ இந்த துருவ பதவி என்பது உங்களுக்காக காத்திருக்கு, அதனால வாங்கோ அப்படின்றான். அந்த துருவ பதவி அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த துருவ நட்சத்திரம், அந்த உலகத்திலேயே பளிச்சுன்னு மின்னக்கூடிய அந்த நட்சத்திரம், அந்த பிரமாதமான பிரகாசமான நட்சத்திரம் தான் அந்த துருவ பதவி அப்படிங்கிறது. சரி அப்படின்னு இவன் அந்த விமானத்துல ஏற போகும் பொழுது யமராஜனை என்ன பண்ணினா அப்படின்னாக்க, நீங்க விஷ்ணுவோட பக்தர், அதனால என்னுடைய தலையில் கால் வைத்து அந்த விமானத்தில் ஏறி கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த யமராஜனை சொல்ல, அதே மாதிரி அந்த துருவன் இப்ப பெரிய மகாராஜாவா ஆயிட்டான். அதே மாதிரி
காலை யமனோட தலையில வச்சு அந்த விமானத்துக்குள்ள ஏறி அமர்ந்தானாம். ஏறி அமர்ந்த துருவனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிப்பட்டுதான். இந்த நாராயணனை சரணடை, நாராயணனை நோக்கி நீ தவம் புரி, அப்போ உங்க அப்பா மடிய விட ஒரு மிக உயர்ந்த பதவி உனக்கு கிடைக்கும்னு நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம அம்மா சுனிதி இல்லையா? அம்மாவை விட்டுட்டு நாம இப்படி விமானத்துல ஏறி வரோமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, விமானத்தை இப்பவே நிறுத்துங்கோ, எங்க அம்மாவை விட்டுட்டு நான் வந்துட்டேனே, முதல்ல நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன பொழுது அங்க இருந்த விஷ்ணு தூதர்கள்லாம், அதோ உங்களுக்கு முன்னாடியே ஒரு விமானம் போறது, அதை பாருங்கோன்ட்டு கை காமிக்க அந்த விமானத்துல பார்த்தா சுனிதி போயின்னு இருந்தாளாம். என்ன காரணம் அப்படின்னா, பக்தியில் பிறரை ஈடுபட வைப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதையும் பெருமாள் ஸ்ரீமத் பாகவதத்தின் வழியாக நமக்கு காட்டி தரான். இந்த பெருமாள்கிட்ட சரணடை, பெருமாளிடம் பக்தி பண்ணுன்னு நம்ம யாருக்கோ சொல்றோம், உபதேசம் பண்றோம், இல்ல ஒரு சின்ன எத்தனையோ மனக்கலக்கங்கள், மனக்குழப்பங்கள், அவநம்பிக்கைகளோட வரவா எல்லாருக்கிட்டையுமே நம்ம என்ன நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெருமாளை சரணடையுங்கள். நீங்க சரணடையும் பொழுது அது இன்ஸ்டா மார்ட் மாதிரி இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனா நிச்சயமாக பெருமாளின் திருவருள் என்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ததும்பும் வார்த்தைகளை நாம சொல்லின்னு இருக்கும் பொழுதே நாம் அறியாமலேயே அந்த திருமாலின் திருவருளுக்கு நாம பாத்திரம் ஆவோம் அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் அந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தை அன்னைக்கு அவ்வளோ மனக்கலக்கத்திலையும் மனக்குழப்பத்திலையும் வருந்த போது அவ அம்மாவான அந்த சுனிதி என்ன பண்ணா, சுருச்சிய பார்த்து இழி சொல்லல, அவ கணவரை பார்த்தும் இழி சொல்ல, என்ன பண்ணா அந்த குழந்தைக்கு ஆறுதல் தரா மாதிரி என்ன விஷயத்த சொன்னா, பெருமாளின் திருவடியில போய் நீ சரணாகதி பண்ணு, நீ எப்போ பெருமாளை நம்பறியோ தன்னுடைய சரணத்தில் விழுந்தவர்களை அந்த காலை உதறிட்டு போகவே மாட்டார் பெருமாள் எப்பொழுதுமே. இப்ப நம்ம யார்கிட்டயோ போறோம் அப்படின்னா, அவ கைய புடிச்சு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கோ அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒருவேளை அவ நம்ம கைய உதறிட்டு போனாலும் போலாம். ஆனா பொதுவா மனித வாழ்க்கையிலேயே ஒருத்தரோட காலை பிடிச்சு எனக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுங்கோன்னு நம்ம யார்கிட்டயோ கேட்கும் பொழுது அவ நிச்சயமா அந்த காலை உதறிட்டு போகவே மாட்டா. மனிதர்களே அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், எப்படிப்பட்ட பெருமாள், அவனுடைய திருவடியிலேயே நம்ம சரணம் புகுந்து, பெருமாளே எனக்கு நீ இதெல்லாம் செஞ்சு கொடு, உன் சரணமே கதி, நீ இதெல்லாம் எனக்கு பண்ணணும், வேற வழி இல்லாமல் நான் சிக்குண்டு இருக்கேன், என்னை நீதான் காப்பாத்தி ஆகணும், உன்னை தவிர எனக்கு வேறு புகலிடமே இல்லை அப்படின்னு நாம அவனுடைய சரணத்துல புகலிடமா, அவனோட சரணமே புகலிடமா புகுந்துட்டோம் அப்படின்னா பெருமாள் நம்மளை கை விடவே மாட்டார். அப்படி பெருமாள் உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த துருவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த சுனிதி தான் என்ன பண்ணினா, துருவனுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு நீ நல்ல உபதேசம் பண்ணினியே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அந்த சுனிதிக்கு ஒரு நல்ல கௌரவத்தை காண்பித்து கொடுத்து அவளை முதலில் அந்த குருவாக, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல நாரதருக்கு முன்னாடியே இருந்தது யாரு அப்படின்னா சுனிதி தான். தாய் சொல்லிட்டா, தாய் ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து நல்வழி காமிச்சிருக்கா, என்னுடைய ஆச்சாரியன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அப்படின்னா அது தப்பாகவே ஆகாது அப்படின்னு அந்த குழந்தைக்குள்ள அந்த நாராயணனின் மீது அதீத நம்பிக்கை வரத்துக்கு காரணமா இருந்ததே அந்த சுனிதியோட வார்த்தைகள் தான். அந்த குழந்தைக்குள்ள அப்படி ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து நல்வாக்க கொடுத்தாலியாவ, அதனால அவளுக்குதான் முதல்ல அந்த விமானத்துல போகக்கூடிய பாக்கியத்தை அருளினானாம் பெருமாள். பொதுவா இந்த துருவ சரித்திரத்தை என்னைக்கு கேட்டாலுமே விசேஷம் அப்படின்னாலும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பலஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு, சதுர்த்தசி அன்னைக்கு, சப்தமி, துவாதசி இதுல கேட்டா ரொம்ப விசேஷம். அதுலயும் சந்தியா காலத்துல கேட்டோம் அப்படின்னா பரம விசேஷம்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம எல்லாருமே இன்னைக்கு ஒரு சந்தியா காலத்துல ஒரு அற்புதமான நேரத்துலதான் இந்த துருவ சரித்திரத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த துருவ சரித்திரத்தை அனுபவிப்பவர்கள் எல்லாருக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாக்க, செல்வம், புகழ், நீண்ட ஆயுள், நல்ல புண்ணியம், வீட்டில் மங்கள நிகழ்வுகள் என்பது தானாகவே வந்து சேருமா. எந்தெந்த ஆத்துலலாம் அந்த துருவ சரித்திரம் என்பது ஒலிக்கப்படுகிறதோ அந்த இல்லங்களில் எல்லாம் தானாகவே மங்கள காரியங்கள் என்பது தானாகவே வந்து சேருமா. அதே மாதிரி
துருவனுக்கு நிகரான பதவியும் வந்து சேரும். நாம யாரும் இங்க பதவிக்காக பெருமாளை நம்ம சேவிக்கல அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு எல்லா விதமான உயர்வையும் தருவார் பெருமாள். மனஸ்தாபம் இல்லாத நிலை என்பது குடும்பத்தில் கட்டாயமாக இருக்குமா. அதே மாதிரி பலவிதமான மேன்மைகள் என்பதையும் நிச்சயமாக பெருமாள் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் துடைக்கக்கூடிய ஒரு தடைகள் அத்தனையையும் விளக்கக்கூடிய ஒரு சரிதமாக இருக்கக்கூடியது இந்த துருவ சரித்திரம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சரிதத்தை நாம எல்லாரும் அனுபவிப்பதற்கான அந்த வாய்ப்பை அந்த பெருமாள் இன்னைக்கு இந்த ஹயவதனா ஸ்கூல் வழியாக நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுத்த திருமதி ஜனனி சுந்தர் அவர்களுக்கும் அடியேனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாளை ஏகாதசி தினம். அப்படிப்பட்ட ஒரு சூதினத்துல நாம் அனைவருமே கூடி இருந்து பிரஹ்லாதனுடைய சரிதத்தை அனுபவிப்போம். தொடர்ந்து எல்லாருமாக சேர்ந்து அந்த திருமாலின் திருவடியில் சரண் புகுவோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.